Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப் பேஸ் வந்துட்டு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வச்சு நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது எப்படி கொண்டு வரதுன்றதான் பார்க்க போகிறோம். தனித்தனியாக ப்ராடக்ட்ஸ் வாங்கி நிறைய காசு வேஸ்ட் பண்ணாமல் உருப்படியாக ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து சூப்பரான ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணலாம்ன்றதை காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி நான் வந்து பர்ட்ஸ் பீஸோட ஒரு டெய்லி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ வின்டர் சீசன்றதுனால பயங்கரமாக ட்ரை ஆகுது ஃபேஸ். ஸோ ஒரு க்ரீம் பேஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி லிப்ஸை வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு சேம் ப்ராண்ட்லேருந்து பர்ட்ஸ் பீஸோட ஒரு லிப் பாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரைமர் போட போகிறோம். ப்ரைமருக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது எல்ஃப் ப்ராண்டோட poreless putty ப்ரைமர். இது ஒரு நல்ல ஒரு வெல்வெட்டி பேஸ்டு ப்ரைமர் மாதிரி இருக்கும். அழகாக க்ளைட் ஆகும். உங்களுக்கு மேக்கப்போட பேஸும் வந்துட்டு ஒழுங்காக நிற்கும். இது உங்களுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் மேக்கப்போட பேஸாக. அண்ட் இதுக்கப்புறம் தான் நம்மளோட இன்றைக்கு ஹீரோ ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் பேஸ்க்காக. இது நிக்ஸோட ஒரு கன்சீல் கரெக்டாக பேலட்டாக ஷேட் வந்துட்டு நான் டீப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய ஸ்கின் ஷேடில் இருந்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு மீடியம் டு ப்ரௌன் ஷேடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேலட் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதிலே கவர் ஆயிரும். கரெக்டர் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த ஆரஞ்சு கரெக்டர் போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல க்ரீம் ப்ராடக்ட்டுன்றதுனால உங்களுக்கு தனியாக வந்து பிளெண்டர் கூட வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சே வந்துட்டு சூப்பராக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கே வந்து இந்த ஒரு பேலட்டை மட்டும் கையில் எடுத்து அப்படியே ஃபுல் மேக்கப்பும் முடிச்சிடுற மாதிரி தான் இருக்கும் இந்த பேலட்டை. அடுத்ததாக நான் இந்த ரெண்டு ஷேடையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய ஸ்கின் டோனோட எக்ஸாக்ட் ஷேட் வந்துட்டு கொண்டு வரும். நீங்கள் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இது ரெண்டுத்தில் என்ன ஷேட் வந்துட்டு உங்களோட ஸ்கின்க்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி அதையும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இப்போ யூஸ் பண்ணுறேன். ஒரு பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஆரஞ்சு கரெக்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த ஆரஞ்சு ஷேடை வந்துட்டு கவர் பண்ணி உங்களுக்கு ஈவனான ஒரு பேஸ் வந்து கொண்டு வரும். ஸோ இதை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணி இதையும் வந்துட்டு கை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கை வச்சும் பிளெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பியூட்டி பிளெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணதும் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஈவன் அவுட் ஆகி உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு பேஸ் இப்போவே வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே ஷேட் வந்துட்டு நான் கழுத்துலேயும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதுவும் வந்துட்டு ஈவன் பண்ணுறதுக்காக. இல்லை தனியாக தெரியும், அது ஆப்ஷனல் தான். சில பேர் வந்து கழுத்தில் அப்ளை பண்ண மாட்டாங்க, ஃபேஸ் மட்டும் போதும்னு. பட் எனக்கு கழுத்துலேயும் அப்ளை பண்ணால் ஈவனாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் சேம் பேலட்டில் இருக்கிற லைட்டர் ஷேட் எடுத்து நான் வந்து கன்சீல் பண்ணுறேன். அண்டர் ஏரியா இருக்குல்ல, கொஞ்சம் எங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ அங்கே மட்டும் வந்துட்டு அப்ளை பண்ணி அதையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி கண்ணுக்கடியில் மட்டும்தான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ்ஸான உங்களுக்கு டெய்லி வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் வந்து கொண்டு வரும். ரொம்ப சிம்பிள் இல்லை, ஒரே ஒரு பேலட்டில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நம்மளோட பேஸ் வந்து பில்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் ஃபைனல் லுக். எனக்கு ஃபுல் டே வந்துட்டு சூப்பராக வந்து ஸ்டே ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.